ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான், இது இந்த வினையை வந்து எதிர்மறையாக மாற்றுங்க அப்படிங்கிறாங்க. வந்தான் அப்படின்னா வந்து வந்திலன், அதுதான் வந்து ஒரு எதிர்மறை வினை. வந்தான் உடன்பாட்டு வினை, வந்திலன் எதிர்மறை வினை. அடுத்து இதில் வந்து பொருந்தாதது எது அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம். இதில் வந்து எது பொருந்தாதது அப்படின்னா பார்த்தவே நல்லா தெரியுது, இல்லம் அதுதான் வந்து பொருந்தாதது. அடுத்து பாருங்க, கிளி, கிளி, கிளி. இது வந்து என்ன, இந்த பொருளுக்கான ஆன்சர் வந்து கேட்டிருக்காங்க. கிளி அப்படின்னா வந்து பயம் அப்படிங்க. கிளி அப்படின்னா வந்து கிழித்தல். கிளி அப்படின்னா வந்து ஒரு பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளி அப்படின்னா பயம், கிளி என கிழித்தல், கிளினா ஒரு பறவை. அடுத்து வந்து ஓரெழுத்து ஒரு மொழி வந்து கொடுத்துருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னாவே வந்துன்னா 42 தான் ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து இருக்குது. நன்னூல் எழுதிய பவனந்தி முனிவர் தான் வந்துன்னா ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42 அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் 40 வந்து நெடில் எழுத்து இருக்கும், 2 மட்டும்தான் வந்து குறிலெழுத்து இருக்கும் ஓரெழுத்து ஒரு மொழியில். அதில் வந்து ஒன்று வந்து நோ, அடுத்து வந்து தூ வந்து இருக்கும். நோ அப்படின்னா வந்து துன்பம், இல்லைன்னா நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. தூ அப்படின்னா வந்து உன் அப்படிம்பாங்க. இதில் பாருங்கள், அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து எது அப்படின்னா வந்து கோ. கோ அப்படின்னா வந்து அரசன், தலைவன். அடிக்கடி கேட்குறது வந்து என்ன, கோ அப்படின்னா வந்து அரசனை வந்து குறிக்கும். இதே ஐ அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஐ அப்படின்னா வந்து தலைவனை வந்து குறிக்கும். அரசனை குறிக்கும் சொல் கோ, தலைவன் அப்படின்னா வந்து ஐ வந்து வரும். இதில் வந்து பூ அப்படின்னா வந்து மலர், கா அப்படின்னா சோலை, ஆ அப்படின்னா பசு வரும். ஸோ கோ அப்படின்னா வந்து அரசன். சோ மதில், இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஐனா தலைவன், கோ அரசன், சோ மதில், கா சோலை, மா பெரிய. இந்த 5மே வந்து அடிக்கடி கேட்குற ஓரெழுத்து ஒரு மொழிகள் பார்த்துங்க. பெற்றான், இதோட வேர்ச்சொல் வந்து என்னென்னா பெரு, அதுதான் வந்து கரெக்டான வேர்ச்சொல். பெற்றான் வேர்ச்சொல் வந்து என்னென்னா பெரு. வா என்ற சொல்லின் பெயர் எச்சத்தை வந்து குறிப்பிடுக அப்படிங்க. வா அப்படின்னா வந்து வந்த, அதுதான் வந்து கரெக்டு. வந்தான் அப்படின்னா வந்து அது ஒரு வினை முற்றா முடிஞ்சிடும். வருதல் அப்படின்னா தொழில் பெயர், வந்து அப்படின்னா வினை எச்சம், வந்த அப்படின்னா பெயர் எச்சம். அகர வரிசைப்படி அமைந்துள்ள சொல்லை கண்டறிக அப்படிங்க. செடி, செப்பு, செல்வம், சென்னை. அந்த ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து சேன்னு இருக்குது. ஸோ அந்த 2ஆம் எழுத்துலேருந்து எது ஃபஸ்ட்டு வருது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். அப்படிங்கையில் செடி, செப்பு, செல்வம், சென்னை. அடுத்து வந்து சொற்களை வந்து என்னென்னா முன்னப்பின்ன கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டான ஆர்டரில் எழுதணும். காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை, இதை வந்து கரெக்டாக எழுதணும்னா மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர், இதை கரெக்டு. குரூப் 4ல் இந்த மாதிரியான கேள்விகள் இடம்பெறுது பார்த்துங்க. கொல்லையிலே வாழை, பலா, மாங்கனிகள் வந்து குலுங்கும். இந்த விடைக்கு ஏற்ற வினாவை எழுதுக அப்படிங்கிறாங்க. ஸோ கொல்லையிலே குலுங்குவன யாவை, அதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா உங்களுக்கு வந்து 3 இது கொடுத்துருக்கிறதுனால இந்த யாவை அப்படின்னு வந்து நம்ம குடிக்கணும். கொல்லையிலே குலுங்குவன யாவை. அடுத்து குறளோட உவமை வந்து கேட்டிருக்காங்க. கொக்கக்க கூம்பும் பருவத்து, இந்த உவமையால் விளக்கப்பெறும் பொருள் வந்து யாது அப்படிங்கிறாங்க. கொக்கக்க கூம்பும் பருவத்து அப்படின்னா வந்து காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். ஸோ அந்த தக்க காலம் வரையும் வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த அறிந்து விரைந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொக்கக்க கூம்பும் பருவத்து, இந்த உவமையால் விளக்கப்படும் பொருள் யாது அப்படின்னா காலம் அறிந்து விரைந்து செயல்படுதல். அடுத்து ஒரு பிறவினை வாக்கியம் அப்படின்னா பாத்திமா தமிழ் கற்றாள் அப்படிங்கிறது தன்வினை. இதே கற்பித்தாள் அப்படின்னா வந்து பிறவினையாக வந்துடும். ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து பிறவினை தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பாத்திமா தமிழ் கற்பித்தாள், அதுதான் வந்து பிறவினை வாக்கியம். அடுத்து பாருங்க, பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். இது வந்து எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. செய்தி தொடர். நீங்கள் பார்த்தாவே தெரியும், உணர்ச்சியோ வினாவோ கட்டளையோ அதில் குறிப்பிடலை. ஸோ இது சாதாரண ஒரு செய்தி தொடர் தான். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார், இது எவ்வகை தொடர், செய்தி தொடர். அடுத்து பாருங்க, திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது அப்படின்னா வந்து 7 என்ற எண்ணுக்கும் தான் தொடர்பு அதிகம் இருக்குது. திருக்குறளுக்கும் 7 என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா வந்து உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் தான். ஸோ கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா வந்து உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் தான் வந்துன்னா பல கற்றும் கல்லாதவர். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க.
லத்தீன் மொழி அப்படின்னா வந்து வீரமாமுனிவர் அவர்கள் தான் வருவாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். இதே திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப் அவர்கள். எந்த ஆண்டுன்னா 1886. 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இந்த தொடர் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து மதுரை காஞ்சி. 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இந்த தொடர் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியின் ஆசிரியர் யார்? மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி தான் வந்து 10 பாட்டு நூல்களில் வந்து அதிக அடிகளை கொண்ட நூல் வந்து எது அப்படின்னா வந்து மதுரை காஞ்சி. சிறுபஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் வந்து எது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சிறுபஞ்சமூலம் அதன் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து காரியாசன் அவர்கள் தான் வருவாங்க. இதில் வந்து 5 வேர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, பெருமள்ளி, சிறுமள்ளி, நெருஞ்சி. அது ரொம்ப முக்கியம். ஸோ 5 மூலிகை வேர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதுவும் பார்த்துங்க. சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து காரியாசன். 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தான் வந்து சிறுபஞ்சமூலம். அடுத்து வாங்க, அந்த ஆசிரியர் யார், எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் தான் வந்து காரியாசன். ஸோ சிறுபஞ்சமூலம் என்ற நூலை இயற்றியவர் காரியாசன். அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர். அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் எந்த திணையை வந்து சார்ந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு அகநானூறு அப்படின்னா வந்து அது வந்து நெடுந்தொகை அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. அதன் அடிவரை வந்து என்ன 13 to 31 தான் அதோட அடிவரை. அது 3 பிரிவுகளை உடையது. களிற்று யானை நிறை, மணிமடை பவளம், நித்திலக்கோவை. அதில் களிற்று யானை நிறை வந்து 120 பாடல்களை கொண்டது. மணிமடை பவளம் வந்து 180 பாடல்களை கொண்டது. நித்திலக்கோவை வந்து 100 பாடல்களை வந்து கொண்டது. அதுக்கப்புறம் வந்தோன்னா அது எந்த எண்ணில் வருதுன்னு பார்த்துங்க. குறிஞ்சி அப்படின்னாவே 2, 8, 12, 18 வரும். அதுக்கு முன்னாடி பாலை தான் வந்து அதோட பாடல்கள் எந்த இதில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னா 1, 3, 5, 7, 9 ஒற்றைப்படை எண்களாக வருவதான் வந்தோன்னா பாலை திணைக்கு வரும். குறிஞ்சிக்கு வந்தோன்னா 2, 8, 12, 18 வரும். முல்லை அப்படின்னா 4, 14, 24 அப்படின்னு. மருதத்துக்கு தான் 6, 16, 26 வரும். நெய்தலுக்கு வந்து 10, 20, 30. நீங்கள் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கணும். பாலைக்கு தான் ஃபஸ்ட்டு ஒற்றைப்படையில் வரும். குறிஞ்சிக்கு ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் ஆகுறதே பாலைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். நமக்கு வந்து குறிஞ்சி அப்படின்னா 2, 8, 12, 18, பாலை 1, 3, 5, 7, 9, முல்லை 4, 14, 24, மருதம் 6, 16, 26ங்கிற எண்ணில் வரும். நெய்தல் தான் வந்து 10, 20, 30 எண்களில் வந்து வரும். ஸோ நமக்கு வந்து அடுத்து வேறு திணைக்கு கேட்கலாம், அதுக்காக தான். ஸோ 6, 16, 26 என எண்ணில் வரும் பாடல்கள் எதில் உள்ளது அப்படின்னா வந்து மருதத்திணையில் உள்ளதான். கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து நல்லந்துவனார் தான் தொகுத்துப்பாங்க. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். முந்த இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சம் முன்பர் நனி நாகரிகர் அப்படின்னா வந்து நற்றினையை தான் வந்து சொல்கிறாங்க. முந்த இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர் அப்படின்னா வந்து நற்றினை. 8 தொகையில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எது அப்படின்னா வந்து நற்றினை. கொன்மு பொருள் வந்து கூறுக அப்படின்னாங்க. கொன்மு அப்படின்னா வந்து மேகம். நாட்டுப்புற பாடலோட வகைகள் வந்து எத்தனை அப்படின்னா வந்து 7 வகைகள் வந்து இருக்குது. நாட்டுப்புற பாடலின் வகைகள் 7. உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னா வந்து பெரிய புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் எது அப்படின்னா வந்து பெரிய புராணம் அப்படின்னு குறிப்பிட்டது யார் அப்படின்னா வந்து திருவி கல்யாண சுந்தரன் அவர்கள். உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று குறிப்பிட்டவர் திருவி. இதில் 2 கேள்விகள் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் அப்படின்னா பெரிய புராணம் அப்படின்னு குறிப்பிட்டது யார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரம். திருவிக்காவை என்ன சொல்லுவாங்க? தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசபக்தன் நவசக்தியில் அவர் நடத்திய இதழ்கள். சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து அனுமனை தான் குறிப்பிடுறாங்க. சுந்தரன் அப்படின்னாவே அனுமன். அனுமன் என்ன சொல்லுவாங்க? சொல்லின் செல்வன் அப்படின்னாவே அனுமன் அப்படிம்பாங்க. இதே சொல்லின் செல்வர் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை.
சிலப்பதிகாரத்திற்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்களுள் வந்து ஒன்று வந்து என்னென்னா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். அதுதான் சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களுள் வந்து ஒன்று. சிலப்பதிகாரம் அப்படின்னவே வந்துன்னா முதல் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், வரலாற்று காப்பியம், ஒற்றுமை காப்பியம், பொதுமை காப்பியம், மூவேந்தர் காப்பியம், இது மாதிரி வந்துன்னா பல சிறப்பு பெயர்கள் வந்து இருக்குது. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு கூட வந்து சிலப்பதிகாரத்தை வந்து குறிப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.